திருப்பரங்குன்றத்தை மையமாக வைத்து மதவெறி அரசியலை பரப்பும் பாஜகவின் முயற்சிக்கு திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியும் தமிழ்நாட்டு மக்களும் இடம் கொடுக்க மாட்டார்கள் என உறுதி கூறியுள்ள திருமாவளவன், திமுகவை மதவாத கட்சி என சொல்வது நகைப்புக்குரியதாக உள்ளதாக மறுபடி கொடுத்துள்ளார். தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள். அவர்கள் தொடர்ந்து திருப்பரங்குன்றத்தை மையமாக வைத்து மதவெறி அரசியலை பரப்ப முயற்சிக்கிறார்கள். அதற்கு திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒருபோதும் இடம் கொடுக்காது. தமிழ்நாட்டு மக்களும் இடம் கொடுக்க மாட்டார்கள். அது நகைப்புக்குரியதாக இருக்கிறது. ஒரு மதவாத சக்தி அதற்கு எதிராக போராடக்கூடிய சக்திகளை, ஜனநாயக சக்திகளை மதவாத சக்தி என்று சொல்லுவது வேடிக்கையாக இருக்கிறது. அது அவர்கள் திட்டமிட்டு பரப்புகிற அவதூறு. பெரும்பான்மை சமூகம், சிறுபான்மை சமூகம் என்கிற பாகுபாடு இல்லாமல் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அனைத்து தரப்பு மக்களுக்காகவும் தான் குரல் கொடுக்கிறோம். அதனால்தான் பெரும்பான்மை வாக்குகளை பெற்று திமுக தலைமையிலான கூட்டணி தொடர்ந்து தேர்தல்களில் வெற்றி பெற்று வருகிறது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டுமே வாக்களித்து இந்த வெற்றியை பெற்றுவிட முடியாது. இந்து சமூகத்தினரும் பெரும்பாலும் ஆதரிக்கக்கூடிய ஒரு அணியாகத்தான் எங்கள் கூட்டணி விளங்குகிறது. அது ஒன்றும் தவறான முழக்கம் இல்லையே. யாருக்கும் எதிரான முழக்கம் இல்லை. அது ஒரு ஜனநாயக முழக்கம். எல்லோருக்கும் அதிகாரம் வேண்டும் என்பது எந்த வகையிலும் தவறில்லை, பிழை இல்லை. அவருடைய கருத்தை சாமி தோப்பு அடிகளார் இந்த மேடையிலே முன்வைத்தார். எளிய மக்களுக்காக, விளிம்புநிலை மக்களுக்காக போராடக்கூடிய அத்தனை அமைப்புகளும் அதிகார வலிமை பெற வேண்டும் என்கிற விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார். அவ்வளவு.